மேக்ஸ் டுட்டோரியல் நம்ம கிளாஸில் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற யூனிட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஃபோரியர் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதில் நிறையா சம் நடத்திருக்கேன், அதை பாருங்கள். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 16 மார்க்கு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கிளாஸில் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் இதான் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவல் டு integral minus infinity to infinity f of x small f of x e power isx into dx. கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. இதிலே வந்து நம்மளை வந்து அடிஷ்னலாக நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. இப்போ வந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா வந்து ஸ்மால் எஃப்எஃப்எக்ஸ். இந்த ஸ்மால் எஃப்எஃப்எக்ஸு அதான் வந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டெக்ரல் 1/2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இந்த கேபிட்டல் எஃப்எஃப்எக்ஸ் இங்கே வந்துடும். இ பவர் இங்கே ப்ளஸ் ஐஎஸ்எக்ஸ் இருக்கா, இங்கே வந்து மைனஸ் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎஸ்ன்னு வந்துடும். இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் சம்லாம் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 4 or 5 சம் இருக்குது. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 8 மார்க் கொஸ்டின் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த ப்ராப்ளத்தை பார்த்துட்டாவே இதே போல் தான் எல்லா ப்ராப்ளமும் வரும். இந்த ப்ராப்ளத்தை மட்டும் கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும். இதை பார்த்துட்டிங்கன்னா மீதி உள்ள ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் இதானா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்துங்க ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு. இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே வந்துடும். அதான் வந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் வந்து இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே உள்ளே வந்துடும் இன்டெக்ரலுக்குள்ளே. இங்கே வந்து 1/2πன்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே இ பவர் ஐஎஸ்எக்ஸில் வந்து மைனஸ் போட்டுப்பீங்க. டிஎக்ஸுக்கு டிஎஸ்ன்னு போட்டுப்பீங்க. இதை கொஞ்சம் பார்த்துங்க. சில பேர் டிஎக்ஸ்ன்னு சொல்லி போட்டுருவீங்க. இந்த இடத்துல டிஎஸ்ன்னு சொல்லி போட்டுங்க. ஓகேவா? இது வேறு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2π மைனஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கும். இதே வந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் இ பவர் மைனஸ் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இந்தமாரி கொடுத்துருப்பாங்க புக்கில். இந்த ஃபார்முலா வந்து √2π இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கிறதுக்காக இது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இது வேண்டாம். இது போட்டாலும் சேமாக தான் ஆன்சர் வரப்போது, இது போட்டாலும் சேமாக தான் ஆன்சர் வரப்போது. இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து குழப்பாமல் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிப்போம், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க ஃபங்க்ஷனு இ பவர் ஐஎஸ்எக்ஸ். இது வந்து யூலர் ஃபார்முலா. இது நம்ம இதோட எக்ஸ்பாண்ட் எப்படி எழுதுவோம், இ பவர் ஐடீட்டா எப்படி எழுதுவோம், காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டான்னு சொல்லிட்டு எழுதுவோம். இ பவர் மைனஸ் ஐ டீட்டா வந்து எப்படி எழுதுவோம், காஸ் டீட்டா. இங்கே வந்து மைனஸ் வந்துடும். மைனஸ் ஐ டீட்டானா மைனஸ் ஐ சைன் டீட்டா. இப்போ நமக்கு இங்கே ப்ராப்ளத்தில் என்ன இருக்குது, ஐஎஸ்எக்ஸ் இருக்குது. அப்போ டீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது, எஸ்எஸ் இருக்குன்னா இந்த இடத்துல காஸ் எஸ்எஸ் ப்ளஸ் ஐ சைன் எஸ்எஸ்ன்னு சொல்லி போட்டுப்பீங்க. அதே போல் இதுலேயும் வந்து டீட்டாக்கு பதிலாக எஸ்எக்ஸ் போட்டுப்பீங்க. இந்த ஸ்டெப்பை வந்து இதில் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ப்ராப்ளத்திலலாம் இந்த இ பவர் ஐஎஸ்எக்ஸுக்கு பதிலாக வந்து இந்த யூலர் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா இதில் வந்து ப்ராப்ளத்தில் வந்து சைன் டீட்டா இமேஜினரி பார்ட்டு, இந்த ஐ வர இமேஜினரி பார்ட்டு ஃபுல்லாகவே 0 தான் ஆகிடும். இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்ம வந்து 0ன்னு சொல்லி தான் எடுத்திருப்போம். இந்த ஐ சைன் டீட்டா இமேஜினரி பார்ட்டு ஃபுல்லாக 0 தான். அது ஃபுல்லாக நம்ம 0 தான் எடுத்திருப்போம். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஒன்லி ரியல் பார்ட்டு காஸ் டீட்டாக்கு மட்டும் தான் நம்ம வந்து வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அது ப்ராப்ளம் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். பட் இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. இமேஜினரி பார்ட்டு ஃபுல்லாக 0 தான் அதோட வேல்யூ. ஓகேவா? நிறைய ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். வாங்க ஒரு ப்ராப்ளம் பார்க்கும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு புரியும். ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. 1ன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதோட லிமிட் வந்து என்ன கொடுத்துருவாங்க, மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் 1 கொடுத்துருவாங்க. அதே போல் 0ன்னு ஒரு வேல்யூ கொடுத்து மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 1 சொல்லியிருக்காங்க.
இதில் வந்து டேரெக்டாக வந்து லிமிட் சொல்லல, சில ப்ராப்ளத்தில் டேரெக்டாக சொல்லியிருப்பாங்க -1 to 1 +1 இல்லை -2 to +2 இந்த மாதிரி ஏதாவது டேரெக்டாக சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து மாடலஸ் செக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்மில் வந்து இதே போல கேட்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது. மாடலஸ் செக்ஷன் சொல்லிட்டு கேட்பாங்க. அண்ட் டெடியூஸ் தட் 0 to ∞ sin x divided by x into dx இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃப்டின்னு கூட கேட்கலாம். ஸ்டார்ட் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மொதல் ஃபார்மில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -∞ to +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் e⁻isx into dx. இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்டாங்கன்னா. இப்போ நமக்கு வந்து அடிஷ்னலாக 0 to ∞ sin x divided by x into dx ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி அடிஷ்னலாக கேட்டாங்கன்னா அதுக்கு தான் நம்ம வந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணி 1/2π லிமிட் -∞ to +∞ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் e⁻isx into ds இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை வந்து வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதில் உள்ள ப்ராப்ளத்தில் ஃபுல்லாகவே இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சி இந்தமாதிரி நம்மளை வந்து அடிஷ்னலாக ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா எழுதிங்க. கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு லிமிட் -∞ to +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் e⁻isx into dx இதான் வந்து ஃபார்முலா என்ன இருக்குது? -∞ to +∞, -∞ +∞ சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும் மட்டும் பார்த்துங்க. எல்லா ப்ராப்ளமும் சேம் தான். இப்போ மாடலஸ் எக்ஸ் <1 சொல்லிட்டாங்க. மாடலஸ் எக்ஸ்னால் ப்ளஸ்லேயும் வரும் மைனஸ்லேயும் வரும் வேல்யூ. -x வரும் +x வரும். அப்போ இப்போ வந்து பார்த்துங்க, ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸுக்கு எடுத்துங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுத்துட்டுங்க, எக்ஸு <1 சொல்லி எடுத்துங்க. அடுத்தது இதே வந்து மைனஸ்க்கு எடுத்துங்க, -x <1. இப்போ இதை ப்ளஸ் ஆகும்னா என்ன பண்ணலாம்? இதை சைனை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த லெஸ்தன் வந்து கிரேட்டர் தானே சைன் வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்போ இதை ப்ளஸ் ஆகுறப்ப எப்படி வரும்? எக்ஸு <1 இங்கே வந்து -1 ஆகிடுமா? சைன் சேஞ்ச் பண்ணுறப்போ -1 வந்துடும். அப்போ இதோட லிமிட் வந்து எப்படி இருக்குது? <1 இருந்து -1 வரையும் இருக்குது. அதாவது ஒரு லைன் போட்டுங்க, 0ன்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸில் எடுக்கிறப்ப என்ன இருக்குது? <1 1க்குள்ளன்னு சொல்கிறாங்க. 1க்கு மேலே இல்லை, 1க்குள்ளே. அடுத்து இந்த மைனஸில் எடுத்துட்டோன்னா என்ன கிடைக்குது? -1 -1க்கு மேலே தான் சொல்கிறாங்க. அப்போ -1 இருந்து +1 வரையும் இந்த இடைப்பட்ட பகுதி இதான் வந்து லிமிட்டு. இந்த இடத்த தான் சொல்கிறாங்க. இது -2 அப் டு -∞ வரையும் போவோம். இது அப் டு +∞ வரையும் போவோம். அப்போ இந்த பாயிண்ட் தான் சொல்கிறாங்க. அப்போ இதோட லிமிட் வந்து -1 to 1. அதோட வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃபங்க்ஷன் வந்து 1 கொடுத்துருக்காங்க. அதே போல் செகண்ட் எடுத்துங்க. அதே போல் இங்கே என்ன இருக்குது? மாடலஸ் எக்ஸு <1 இருக்கா? அப்போ அதில் ப்ளஸ்ஸுக்கு எடுத்துங்க, <1. இதை மைனஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா <1. இப்போ நமக்கு ப்ளஸில் வேணும்னா என்ன பண்ணலாம்? மைனஸாக மல்டிபிள் பண்ணுறப்ப சைன் சேஞ்ச் ஆகிடும். எக்ஸ் இன்ட்டு <1 -1க்கு வந்து இது என்ன சொல்லுது? எக்ஸ் வந்து <1, அதாவது 1க்கு மேலே இருக்குது. இந்த பகுதியை சொல்கிறாங்க. 1க்கு மேலே அப் டு ∞ வரையும். அடுத்து இந்த இது வந்து -1 <1, அதாவது -1 அது கம்மியாக வந்து அப் டு ∞ வரையும் போகும். இப்போ இதில் வந்து 3 பார்ட்ஸ் கிடச்சிருக்கு. -∞ -1 வரையும் ஒரு லிமிட் எடுத்துங்க. அடுத்து -1 +1 வரையும் ஒரு லிமிட் எடுத்துங்க. +1 ∞ வரையும் ஒரு லிமிட் எடுத்துங்க. இப்போ நான் பிரித்து எழுதுகிறேன். இது உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ -∞ -1 வரையும் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துங்க. -∞ to -1 அப்படியே எஃப் ஆஃப் எக்ஸ் e⁻isx into dx ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் -1 to +1 எஃப் ஆஃப் எக்ஸ் e⁻isx into dx ப்ளஸ் இன்டெக்ரல் +1 to +∞ 1 to +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் e⁻isx into dx. இப்போ இதோட ஃபங்க்ஷன் பார்த்துங்க. -1 -∞ -1 -∞ -1 இதோட வேல்யூ வந்து 0 தானே இருக்குது.
அப்போ இந்த டேர்மு 0 ஆகிடும். அதே போல் ப்ளஸ் 1லேருந்து இன்ஃபினிட்டிவ் இதோட ஃபங்க்ஷன் வந்து 0. அப்போ இந்த 2 டேர்மு 0 ஆகிடும். ரிமைனிங் இது மட்டும்தான் கிடைக்கும். இது உங்களுக்கு டேரெக்டாக எப்படி வேணும்னு டேரெக்டாக நான் சொல்லிடுறேன். இது வந்து ஸ்டெப் படி சொன்னேன். இப்போ உங்களுக்கு டேரெக்டாக வேணும், ஏன்னா இந்த ஸ்டெப்பு தான் எழுதணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ணாதீங்க. கொடுத்துருக்கிறதுல வந்து மாடலஸ் எக்ஸ்ன்னு இருக்கா, அப்போது மைனஸ்லேயே வரும் ப்ளஸ்லேயே வரும். இங்கே என்ன வேல்யூ வருதோ, இங்கே வந்து 3 வந்துச்சுன்னா -3 to +3. இப்போ இங்கே 1 இருக்குது, அப்போ வந்து லிமிட் வந்து -1 to +1. அதை மட்டும் எழுதிட்டு டேரெக்டாக நீங்கள் இந்த ஸ்டெப் எழுதுறீங்க. லிமிட் வந்து -1 to +1 f(x) இதை மட்டும் டேரெக்டாக எழுதுறீங்க. உங்களுக்கு ஸ்டெப்பு படி புரியணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். -∞லேருந்து -1, -1லேருந்து 1, 1லேருந்து +∞. இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எடுத்து எழுதிடுங்க. டேரெக்டாக எப்படி எழுதுவீங்க? இப்போ வந்து வேல்யூ கொடுத்தா தான் பிரச்சனை. இந்த ப்ராப்ளத்தில் வந்து கீழே வந்து 0ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்க. லிமிட் வந்து மாடலஸ் கொடுத்தாங்கன்னா மைனஸ்லேயே வரும் ப்ளஸ்லேயே வரும். இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை போட்டுங்க. ++ல் -1 ப்ளஸ்ஸு f(x) ஃபார்முலா நான் f(x) e⁻(isx) × dx. இந்த ஸ்டெப் எழுதிருங்க. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதா நான் இந்த ஸ்டெப் சொன்னேன். இது உங்களுக்கு புரியலன்னா விட்டுட்டு இதே போல் எழுதிங்க. இந்த வேல்யூ 0 இருக்குது, செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து 0 இருக்குது, அதனால் அதை பற்றி கவலைப்பட சொல்ல, அதை விட்டுருங்க. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். f(x) வந்து என்ன இருக்குது, அதோடய ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்ளத்தில் 1 தானே இருக்குது. அப்போ அதை போட்டுங்க. -1 to +1 ஃபங்க்ஷன் வந்து 1 தான் இருக்குது. e⁻(isx) × dx. அப்போ e⁻(isx) நான் சொல்லியிருக்கேன் யூலர் ஃபார்முலா e⁻(i)வோட ஃபார்முலா நமக்கு தெரியும். cos θ + i sin θ. இப்போ இங்கே தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது, sx இருக்கா, isx போட்டோம்னா cos xx. தீட்டாக்கு பதிலாக xx + i sin xx. அப்போ அது இங்கே எழுதிருங்க. -1 to 1 cos xx + i sin xx × dx. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இமேஜினரி பார்ட் வந்து 0. அப்போது இது வந்து 0 ஆக்கிடுங்க. இமேஜினரி பார்ட் ஐயில் வருது வந்து 0 தான், டேரெக்டாக நீங்கள் போட்டுடலாம். இதில் வந்து டைமை வேஸ்ட் பண்ண சொல்ல, எடுத்தோடனே 0 போட்டு ஒன்லி ரியல் பார்ட் இதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். -1 to 1 cos xx × dx. இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஈவன் ஃபங்க்ஷன் காசு x² x4 இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து ஈவன் ஃபங்க்ஷனு. இப்போ காசுன்னு சொல்ல ஈவன் ஃபங்க்ஷனு. அப்போ லிமிட்டை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அது லிமிட் வந்து 0 to 1ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். cos xx × dx. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை வந்து இன்டெக்ரல் பண்ணுங்கள். 2 × cos xx இன்டெக்ரல் பண்ணால் கிடைக்கும் sin xx / இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கா, அதை கீழே போட்டுப்பீங்க. எக்ஸு லிமிட் வந்து என்ன இருக்குது, 0 to 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக வந்து அப்பர் லிமிட் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், லோயர் லிமிட் 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 / அப்பர் லிமிட் sin s / s மைனஸ் sin 0. sin 0 வேல்யூ நமக்கு வந்து தெரியும் 0, அந்த வேல்யூ வந்து அதனால் 0. அப்போ கேபிட்டல் f(s) என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து f(x) = 2 × sin s / s. இதான் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராப்ளத்தில் என்ன இருக்காங்க, அடிஷ்னலாக அன்டெடியூஸ் 0 to ∞ sin x / x × dx ஓட வேல்யூ என்னன்னு நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா எடுத்துங்க. இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதோட ஃபார்முலா என்ன இருக்குது, ஸ்மால் f(x) = 1/2π இன்டெக்ரல் -∞ to +∞ கேபிட்டல் f(x) e⁻−isx × ds. இதான் அந்த ஃபார்முலா. இப்போ f(x) நமக்கு தெரியும், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன கொடுத்துருப்போம், அந்த f(x) எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸ்மால் f(x) ஃபங்க்ஷன் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருவாங்களோ அதை எழுதிங்க. இதுக்கு என்ன கொடுத்துருவாங்க, ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருவாங்க, 1, mod x <1 0 mod x greater than 1. இதான ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. f(x) இது எழுதிங்க. 1/2π -∞ to +∞. f(x) வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 2 sin xx 2 sin s / s
இதான் வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸு. இ பவர் மைனஸ் ஐஎஸ்எக்ஸ் இருக்குது. இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இவ்வளோ ஃபார்முலா காஸ் எஸ்எக்ஸ், இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதால மைனஸ் வந்துடும். இதில் மைனஸ் சைன் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎஸ். இப்போ இதை என்ன பண்ணலாம், இதை வந்து ரெண்டாக வந்து பிரித்து எழுதிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப் எப்படி எழுதலாம், 1/2π மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ், அதாவது ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட் தனியாக எழுதிக்கலாம். 2 sin s/s. இதை வந்து காஸ் எக்ஸ் இது தனியாக எழுதிக்கலாம், காஸ் எக்ஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎஸ். இது ஒரு பார்ட்டாக எழுதிங்க. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் 2 sin s/s என்ன இருக்குது, sin sx இன்ட்டு டிஎஸ். ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு இதை வந்து உள்ள மல்டிபிள் பண்ணி ரெண்டாக வந்து பிரித்தாச்சு. நீங்கள் எடுத்தோடனே போட்டுருங்க. இதோட வேல்யூ வந்து இமேஜினரி வந்து 0. அப்போ அந்த சைன் உள்ளது 0, அந்த வேல்யூ விட்டுருங்க. எல்லா ப்ராப்ளத்துலையும் சேம் தான். அதை விட்டுட்டு மீதி உள்ள இந்த ரியல் பார்ட்டு இதுக்கு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 1/2π மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் 2 sin s/s cos ss இன்ட்டு டிஎஸ். இப்போ நம்ம இந்த ஸ்டெப்போட பாடிட்டு ப்ராப்ளத்தில் நமக்கு வந்து என்ன கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ப்ராப்ளத்தை நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிருக்காங்க, 0 to இன்ஃபினிட்டிவ் லிமிட்டு sin x/x இன்ட்டு dx. இது மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, sin x இந்த 2 கேன்சல் பண்ணிங்க. 2 கேன்சல் பண்ணிட்டா 1/π தான் இருக்கும். sin x/x மீதி இங்கே வந்து காசு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து இதை வந்து 1 ஆக்கணும். 1 ஆக்கினா தான் நமக்கு கேட்டிருக்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து எந்த வேல்யூ கொடுத்தா 1 ஆகும்னு சொல்லிட்டு பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக வந்து காசு 0 வரணும். அப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக வந்து 0ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணோன்னா இங்கே வந்து காசு 0 வரும். காசு 0 வேல்யூ வந்து நமக்கு 1ன்னு தெரியும். அதான் இப்போ வந்து புட் இந்த ஸ்டெப்பில் அதை எழுதிங்க. புட் இந்த லெஃப்ட் சைடில் வரது வந்து கண்டினியூஸ்னால் இது வந்து வந்துக்கிட்டு இருக்கணும். புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 1/π இன்ட்டு இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் sin s/s காசு 0 வருமா. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா காசு 0. காசு 0 வேல்யூ வந்து 1ன்னு தெரியும் இன்ட்டு டிஎஸ். ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிடுவாங்க. 0 to இன்ஃபினிட்டி தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிடுவாங்க. நமக்கு வந்து என்ன இருக்குது, லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்குது. இது வந்து 0 to இன்ஃபினிட்டியாக சேஞ்ச் பண்ணுவோம். sin x இருக்குது. இது வந்து ஈவன் ஃபங்க்ஷனு எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. sin s/s இருக்குது. எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், எஃப் ஆஃப் எக்ஸ். இதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனு. இங்கே வந்து எக்ஸ் இருக்கிறதால எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துங்க. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா sin -s/-மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். sin மைனஸ் தீட்டாவோட ஃபார்முலா வந்து மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் இருக்குது. மைனஸ் அடிச்சோம்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ sin s/s தான் கிடைக்குது. அப்போ இது வந்து எஃப் ஆஃப் எஸ். இது வந்து ஈவன் ஃபங்க்ஷனு. அப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு லிமிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 0 to இன்ஃபினிட்டிவ் sin s/s இன்ட்டு டிஎஸ். இப்போ இங்கே உள்ள வேலையை அப்படி எழுதிங்க. 1, இதோட மாடலஸ் எக்ஸ் லெஸ் தென் 1, 0 மாடலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 1. வரும். நமக்கு வந்து ப்ராப்ளத்தில் வந்து நம்மளை வந்து என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸு தான் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து எக்ஸ்ன்னு இருக்குது. இதை வந்து இப்போ வந்து எக்ஸாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ புட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ இதை வந்து ஒன் டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ds/dx எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எக்ஸ் இருக்குது, அது வந்து 1 ஆகிடும். அப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், டிஎஸோட வேல்யூ வந்து ds ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிள் எங்கே போச்சுன்னா dx மாறிடும். அப்போ எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2/π 0 to இன்ஃபினிட்டிவ் sin x/x. எக்ஸுக்கு பதிலாக வந்து எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். டிஎஸ் பதிலாக இருக்குது, dx இருக்குது, போட்டாச்சு. 1, மாடலஸ் எக்ஸ் லெஸ் தென் 1, 0 மாடலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 1. ப்ராப்ளத்தில் என்ன இருக்காங்க, 0 to இன்ஃபினிட்டி தானே கேட்டிருக்காங்க. இங்கே வந்து இந்த மல்டிபிள் இருக்கிறத இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ கொண்டு வந்துட்டா என்ன கிடைக்கும், இந்த பை இங்கே வந்து மேலே வந்துடும்.
இங்கே வந்து 1 தான் இருக்குது. இப்போ 1ஓட மல்டிப்ளை பண்ணால் பை தான் கிடைக்கும். நான் இதை எழுதுகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், இந்த பை வந்து மேலே வந்துச்சுன்னா மல்டிப்ளைவில் வரும். 0 to infinity sin x divided by x into dx equal to மேலே வந்துடும் பை divided by 2 1, modulus x less than 1 0 modulus x greater than 1. இப்போ இதில் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த 1ல் மல்டிப்ளை பண்ணுறப்ப பை பை 2 மட்டும் தான் வரும். அப்போ லாஸ்ட் ஆன்சர் எழுதுங்க. 0 to infinity sin x divided by x dx equal to pi by 2. இதான் வந்து ஆன்சரு. சம் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியும். இந்த சம்மில் வந்து ஒன்றுமே இல்லை, 2 ஃபார்முலா தான். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மு, இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், இந்த 2 ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் ஆகுது. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறப்ப வந்து லிமிட்டை பார்த்துங்க. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து மைனஸ்லையும் ப்ளஸ்லையும் எடுத்துங்க. மாடலஸ்னால் மைனஸ்லையும் ப்ளஸ்லையும் எடுத்துங்க. இந்த மாதிரி போட்டுங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியணுன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இது கொஞ்சம் புரியலனா இதை விட்டுருங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்லி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை மைனஸ்லையும் ப்ளஸ்லையும் எடுத்துங்க. மாடலஸ் இருந்துச்சுன்னா இப்போ இங்கே 3 இருந்துச்சுன்னா -3 to +3 எடுத்துங்க. இங்கே 5 இருந்துச்சுன்னா -3 to +5ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த யூலர் ஃபார்ம்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. e⁻i⁻, இது ஞாபகம் வச்சுங்க. மைனஸ் ப்ளஸ் எதுவும் மாற்றிட்டுறாதீங்க. இங்கே ப்ளஸில் வந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் தான் வரும், இங்கே மைனஸில் வந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வந்துடும். இதில் வந்து என்னது, இமேஜினரி பார்ட் வந்து sin θ, இந்த வேல்யூ வந்து எப்பொழுதுமே 0 தான். நீங்கள் இதை எழுதுகிறப்ப தனித்தனியாக பிரிக்கிறப்ப இமேஜினரி வந்து சைன் வந்து எப்பொழுதுமே 0 தான். அதனால் நீங்கள் வந்து கண்ணை மட்டும் இது 0 போட்டு ஒன்லி ரியல் இதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுவும் லிமிட் வந்து -1 to +1 -2 to +2 இந்தமாரி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அது 0 to 1 சொல்லிட்டு அதை சேஞ்ச் பண்ணலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிங்க. இல்லாட்டி நீங்கள் +1 -1 இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் ஏதாவது உங்களுக்கு குழப்பம், சில இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஏதாவது அடிஷ்னலாக கேட்டிருந்தாங்கன்னா இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதில் வந்து இமேஜினரி பார்ட் வந்து 0 பண்ணிங்க, சைனை வந்து 0 பண்ணிக்கிட்டு காசை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாடிஃபை பண்ணி கொண்டு வந்து என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான சம் தான். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.